தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டு பகுதி நசரத்பேட்டை பகுதி. இந்த பகுதியிலே கடந்த பருவமழையின் போது இந்த வெள்ளத்தினால் சேதமாகி இருக்கக்கூடிய அந்த பாலம் தலைப்பாலமானது தற்போது வரை அடிக்கல் நாட்டப்பட்டும் தற்போது வரை அந்த பணிகளானது துவங்கப்படாமல் அந்த கிடப்பிலேயே அந்த பணிகளானது போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியை சேர்ந்த அதாவது இந்த பகுதியிலே முருகன் நகர், பல்லவன் நகர், புதுநகர், கிருஷ்ணா நகர் போன்ற 10க்கும் மேற்பட்ட இந்த பகுதிகள் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியிலே சுமார் 2500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த பகுதியிலே இருக்கின்றன. இந்த நிலையிலே இந்த பகுதியிலே வசித்து வரக்கூடிய பொதுமக்கள் இந்த 2 பாலங்கள் இந்த பகுதியிலே அமைந்திருக்கின்றன. ஒன்று தாட்டித்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளானது தாட்டித்தோப்பு பாலம். இங்கே இருந்த தலைப்பாலமானது வெள்ளத்தினால் கடந்த பருவமழையின் போது வெள்ளத்தின் போது சேதமாகி இந்த வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டது. இந்த நிலையிலே தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளானது அந்த தலைப்பாலம் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது அந்த ஒத்தையடி பாதையாக தற்போது மாற்றப்பட்டு தற்போது அந்த அடிக்கல் நாட்டப்பட்டும் கூட அந்த பணிகளானது துவங்கப்படலால் இந்த பகுதியை சார்ந்த அந்த பொதுமக்கள் அந்த சிரமமுடன் அந்த பகுதியை ஒத்தையடி பாதையிலே கலந்து சென்று வருகிறார்கள். மேலும் இந்த அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியிலே முருகன் நகர் பகுதி, இந்த பகுதியில் தற்காலிகமாக பாலம் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர்கள் எல்லாம் சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஆனாலும் கூட அந்த பகுதியின் வழியாக சுற்றி பொதுமக்கள் செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி அன்று இந்த பகுதியிலே அடிக்கலானது நாட்டப்பட்டு அங்கு பில்லர்கள் மட்டுமே போடப்பட்டிருக்கிறது. 2,24,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலே இங்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அமைச்சர் தாம்போ அன்பரசினால் அந்த அடிக்கலானது நாட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த பணிகளானது தற்போது 1 வருடங்களை கடந்தும் தற்போது வரை அந்த பணிகளானது நடைபெறாமல் இருந்து வருகிறது. தற்போது ஒளிப்பதிவாளர் காட்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளானது இவற்றிற்காக இந்த தலைப்பாலம் அமைப்பதற்காக கொட்டப்பட்டிருந்த மணல், ஜல்லி போன்றவைகள் அந்த பகுதியிலே தற்போது அப்படியே அந்த செடிகள் கூட முளைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய பணிகளால் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் அதே போன்று பள்ளி செல்லக்கூடிய கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் அந்த சிரமமுடன் அந்த பகுதியை ஒத்தடி பாதையிலே கலந்து சென்று வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.